ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மணி. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை தீவுத்திடலில் துபாய் குளோபல் வில்லேஜ் எக்ஸ்போ போட்டிருக்காங்க. வாங்க உள்ளே போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். உள்ளே போகிறதுக்கு 100 ரூபாய் என்ட்ரி ஃபீஸ் வாங்குறாங்க. நான் வாங்கிட்டு உள்ளே போய்கிட்டே இருந்தேங்க. உள்ளே போனவுடனே லெஃப்ட் சைடு திரும்பி பார்த்த உடனே ஸ்டன் ஆகி நிற்கிறேங்க. ஏன்னு பார்த்தா என்ன மாதிரி ஒரு பாண்டா நிற்கிது. ஆனால் என்னடா நம்மள மாதிரியே இருக்குது. பார்த்தா அது கொஞ்சம் அழகாக தான் இருக்குது. சரி, அப்படியே சைடு லெஃப்ட் சைடில் பார்த்தோம்னா வச்சுக்கோங்க, பெரிய கழுகு சூப்பராக செம்மையாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே போகணுன்னே பார்த்தது வந்து ரொபோட்டிக் அனிமல்ஸ். ஒரு 60 ரூபா அவங்க என்ட்ரி டிக்கெட் வாங்கினாங்க. உள்ளே போன உடனே நம்மளை வெல்கம் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த 2 குட்டி யானை தாங்க. எக்கச்சக்கமான பேட்ச் தாங்க அதிகமாக இருந்துச்சு. அனிமல்ஸில் பார்த்தீங்கன்னா சிங்கம், புலி, யானை அதே மாதிரி தான் இருந்துச்சுங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே வந்துட்டு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா எதை எடுத்தாலும் 10 ரூபா அப்படின்னு போர்டு போட்டிருந்தாங்க. அது ஃபுல்லாகவே லேடிஸ்க்கான ஃபேன்சி ஸ்டோர் தாங்க. உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லோரும் வாங்கிக்கலாம் அதில். அப்புறம் ரொம்ப நாள் எதிர்பார்த்த முகமூடி எல்லாமே இருந்துச்சு. அனிமல்ஸ் உள்ளதெல்லாம் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி கொஞ்சமாக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே உடனே எங்கள் அம்மா, என் ஒய்ஃபு எல்லாமே வந்து ஃபுல்லாக பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, நானும் பர்ச்சேஸ் பண்ணலான்ட்டு போனேன். ஆனால் ஃபுல்லன்னு அங்கே இருந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா லப்பர் பேண்ட்டு அப்புறம் பேங்கிள்ஸ் அப்படி தான் இருந்துச்சு. சரின்னு பார்த்துட்டு நான் வெளில வந்துட்டேன் நம்மளுக்கு ஏன்ட்டு. இப்போ நமக்கான இடம் வந்துட்டு மக்களே, ஐஸ் கோலா. கிட்டத்தட்ட எத்தனை வருஷமாத்துக்குமாங்க நான் சாப்பிட்டேன். ரொம்ப நாள் வச்சுங்க, சின்ன வயசில் சாப்பிட்டது. அதுக்கப்புறம் இன்னி தான் நான் அதை சாப்பிட்டேன். அழகாக சூப்பராக அந்த அண்ணன் மிஷினை வச்சு அடித்து அந்த ஐஸ்லாம் வெளியில் வந்து அதுக்கு மேலே வந்து ஒரு கிட்டத்தட்ட 3-4 லேயர் போட்டு சூப்பராக பண்ணி கொடுத்தாரு. வந்திருக்கோம் மக்களே, ஆவிகளின் அரண்மனை பயங்கரமாக இருக்குங்க அப்படின்னு வச்சு நான் உள்ளே போனேன். ஆனால் நடந்தது பாருங்க நீங்களே.
என்னடா நம்ம ஒன்று நினச்சிட்டு போனோம், ஆனால் அங்கே நடந்தது வேற. என்னடா இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு நான் நேராக வெளில வந்து பார்த்தா ரைட் சைடில் வந்து கம்ப்யூட்டர் ஜோசியம்னு போட்டுருந்துச்சு. பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ரேட் 30 ரூபா போட்டுருச்சு. சரி, ஓகே, நம்மளோட வருங்காலத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஆர்வத்தில் போனாங்க. அப்படி என்னதான் அந்த ஜோசியக்காரன் சொல்கிறாங்க உள்ள பார்த்தா, உங்கள் கையில் உள்ள இருதய ரேகை, தனரேகை, புத்தி ரேகை, விதி ரேகை, ஆயுள் ரேகை அனைத்து மேடைகளையும் இந்த கம்ப்யூட்டர் ஸ்கேன் செய்து முழு பலம் தருகிறது. அட என்னடா முழு பலன் தெரிகிறது? மீண்டும் மீண்டுமா? மறுபடியும் ஒரு ஹாரர் ஹவுஸ்ங்க. அடிக்கிற வெயிலுக்கு நம்மளால் டெனிம் ஷர்ட்டே போட முடியல மக்களே. ஆனால் இவங்க பாவம் இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு நினச்சி பார்த்தாலே இதாக இருக்குது. என்ன பண்ணுறது? பட் மக்களை அவங்க சந்தோஷப்படுத்துக்காக எல்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயங்க அதெல்லாம். கிட்டத்தட்ட ஒரு 50 வகையான ஊறுகாய் அங்கே தாங்க நான் பார்த்தேன். எங்கள் வீட்டில் எனக்கு தெரிஞ்சது எலுமிச்சை ஊறுகாய், கிடாரங்காய் ஊறுகாய், நார்த்தங்காய் ஊறுகாய், நெல்லிக்காய் ஊறுகாய்னு ஒரு 5 வகையான ஊறுகாய் தான் நான் சாப்பிட்ருப்பேன். ஆனால் கிட்டத்தட்ட இங்கே 50க்கும் மேலேயான ஊறுகாய் நிறையா வச்சுருந்தாங்க. ராஜஸ்தான்லேருந்து கொண்டு வந்துருக்காங்க நினைக்கிறேன். நிறையா ஊறுகாய் இருந்துச்சு, நிறையா ஸ்டேட்டோட ஊறுகாய், எக்கச்சக்கமான ஊறுகாய் இருந்துச்சுங்க. பார்த்தா ஐயோ விட்டுடுறா சாமி அப்படிங்கிற மாதிரி திருப்பியும் பேய் வீடு வந்துச்சு. ஆல்ரெடி 2வது வாட்டி பேய் வீடு போனால் அந்த வீடியோ நான் ஷூட் பண்ணலை, ஏன்னா அது இன்னும் முக்கியம் இருந்துச்சு. அதனால் சரி கடுப்பாய் வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கிட்ஸுக்கார பாலை வச்சு விளையாடுற கேம் இருந்துச்சு, அதுவும் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா 3D சரி அப்படியே முடிச்சுட்டு வெளில வந்து பார்த்தோங்க. வெளில வந்து பார்த்துட்டு அப்படியே லெஃப்ட் சைடில் பார்க்குறேன் 2 டவர் மாதிரி தெரிஞ்சு. என்னடா பார்த்தா, ஓ அதுதாங்க ட்வின் டவரு.
சரி ஆஹா பார்க்க இவங்க காமிச்சலாம்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே போயிட்டேன். அடுத்து நம்ம போனது பார்த்தீங்கன்னா துபாய் அண்டர் வாட்டர் வேர்ல்டு தாங்க. உள்ளே இதோட டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 90 ரூபா சார்ஜ் பண்ணாங்க ஒரு ஆளுக்கு. சரி உள்ளே போய் பார்த்தோம்னா சின்ன மீன்லேருந்து பெரிய மீன் வரைக்கும் எக்கச்சக்கமான மீனோட வெரைட்டி இருந்துச்சுங்க. அவ்வளோ பார்க்கறதுக்கு குட்டி குட்டியாக அழகாக பெருசாக பார்க்குறதே ஒரு சூப்பராக ஒரு இது இருந்துச்சுங்க. வந்தோமோ அதுக்கான ஃபைனல் டச்சுக்கு வந்துட்டோம் மக்களே. ஆமாங்க, ட்வின் டவரு, கொலாசியம், ஈஃபில் டவரு, லண்டன் பிரிட்ஜு, அப்புறம் பூஜி கலிஃபா, பிரேசிலில் உள்ள இயேசுநாதர், சிங்கப்பூர் சிலை, இது மாதிரி கிட்டத்தட்ட ஏகப்பட்ட அதிசயங்களோட சிலையும் வச்சுருந்தாங்க. எல்லா அதிசயங்களையும் பார்த்துட்டு ஓகே வாங்க ரைடு போகலான்ட்டு வந்தாங்க. பார்த்தா சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க போகிற வரைக்கும் எல்லா விதமான ரைடும் இருந்துச்சுங்க. சின்ன வயசுலேருந்து நம்ம பொருட்காட்சி
அந்த டெல்லி அப்பளத்தை சாப்பிடாம முழுமையாக அந்த பயணம் வந்து இதாகாது. ஸோ அதனால் நான் வந்து டெல்லி அப்பளத்தை வாங்கி ட்ரை பண்ணேன். செம்மையான டேஸ்ட்டுங்க உண்மையிலேயே.